ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வாங்க இன்னைக்கு கிச்சன் கலாட்டாக்குள்ள போகலாம். இன்னைக்கு கிச்சனில் என்னென்ன கலாட்டா, என்னென்ன சமையல் பார்க்கலாமா மக்களே? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். குருமா தான் ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கிறதுனால சட்டி பாருங்க சாயுது பாருங்க, அதை பிடிக்க முடியலை. அப்படி வச்சிட வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு. நானும் என் பொண்ணும் டீ சாப்பிட்டோம். இது வந்து என் பையனுக்கு இனி சுட வச்சு அவனுக்கு கொடுக்கணும் எந்திரிச்ச உடனே. இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸில் பருப்பு கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கூட்டு, தேங்காய் அரைச்சி ஊற்றி மஞ்சள் சீரகம்லாம் போட்டு கூட்டு மாதிரி பீட்ரூட் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பருப்பு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு நான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் பிடிக்குதோ என்னப்போ தெரியல. இதான் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். காலை டிஃபன் சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா. இது வந்து கட்டையில் ஏன் வெட்டலைன்னா, கட்டைன்னா கொஞ்சம் கீழே கீழே விழுகுது, தாராளமாக வெட்ட முடியும். அதனால் வந்து என்ன பண்ணுவேன், இப்படி தான் அடுப்படியிலே வச்சு வேகமாக செய்யணும்னா நம்ம கட்டையிலலாம் வச்சு வெட்டணும்னு வச்சுக்கோங்க. டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வேகமாக செய்யணுன்ட்டு இதில் நறுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா தாராளமாக கட் பண்ணலாம். அதுக்கு தான் கட்டையில் வச்சோன்னு வச்சுக்கோங்க. கழுவிட்டு கட்டையில் வச்சு கட் பண்ணால் கீழே கீழே விழுது, திருப்பி கழுவுற மாதிரி இருக்கு. அதனால் என்ன பண்ணுவேன், இப்படியே நறுக்கி வச்சுட்டு அப்படியே மொத்தமாக நம்ம சுத்தம் பண்ணி அப்படியே கூட்டை ரெடி பண்ணிடலாம். என்ன மக்களே, கரெக்டா பாருங்க. கட்டையில் வச்சு வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தாராளமாக வெட்டவே முடியாது. எல்லாமே ஒன்றா போட்டு அப்படியே வேக வச்சிடணும். தக்காளி, வெங்காயம், பருப்பு, கோஸு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சு நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் வர வச்சிடணும். வந்துடுச்சுன்னா அப்படியே குழம்பு மாதிரி வச்சிடலாம். இது கோஸ் வந்து நல்ல சத்து, நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் கோஸ் வச்சுருவேன். எல்லாமே எங்கள் வீட்டில் ஆரோக்கியமான சாப்பாடு, பார்த்து பார்த்து செய்வேன். என்னென்ன காய்கறியில் என்ன சத்து இருக்குது எல்லாமே பார்த்துறது. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் பொடி போட்டு அப்படியே எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிடுவோம் மக்களே. அடுத்தது இது இன்னைக்கு வந்து 2 இது வைக்க போகிறேன். பீட்ரூட் கூட்டும் காலிஃப்ளவர் வறுவலும். சோறு கொதிக்குது மக்களே, கொதின்னு கொதிக்குது. மணி ஆயிடுச்சு, இன்னும் ஜோராகாமல் கிடக்கும். மக்களே இன்னைக்கு கிச்சன் கலாட்டா என்னன்னு பாருங்க. வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பாதி ரவையை கீழே போட்டுவிட்டேன். அது இருந்ததே 1 கிளாஸ் தான் மக்களே. ஒரு 1/4 கிளாஸ் ரவையை கீழே விட்டுவிட்டேன். 3/4 கிளாஸ் தான் இருந்துச்சு. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு வந்து மாவு கிடையாது, கோதுமை மாவும் பனஞ்சு வைக்கல. என்னடா பண்ணுறதுன்னு என் மையன்ட்ட கேட்டால் அவன் சாதம் சாப்பிட்றியாப்பான்னா ஆஹா அப்படின்றியா. சரின்னு சொல்லிட்டு எல்லா டப்பாவையும் தேடி பார்த்தேன், கொஞ்சம் ரவை இருந்துச்சு. உப்புமா கிண்டுவோன்னு சொல்லிட்டு எடுத்தா அதை பாருங்கள் பாதி கீழே கொட்டிவிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, அதை அப்படியே கிண்டுனேன் மக்களே. உப்புமா கிண்டி என் மயனுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சோன்னு கிடச்சிச்சு. அது எனக்கு பத்தலை. அதுக்கப்புறம் சாதத்தை நான் சாப்பிட்டேன் மக்களே. என்ன பண்ணுறது, உப்புமா ஒரு வழியாக கிண்டியாச்சு. இவ்வளோதான் இருந்துச்சு. எனக்கு என் மயனுக்கு சோறே சாப்பிட மாட்றாங்க மக்களே. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது.
சோறு சாப்பிடணுன்னா அவ்வளோ கஷ்டப்படுறேன். என் பிள்ளைகளே அப்படி தான் பண்ணுதுங்க. பீட்ரூட் கூட்டு, காலிஃப்ளவர் வறுவல், முட்டைக்கோஸ் கூட்டு, இதுதான் இன்னைக்கு சமையல். ஓகேவா மக்களே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் கலாட்டால் சமையல் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாமே சமையலை முடிச்சாச்சு, கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம நாளைக்கு என்ன சமையல் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதாவது விலாகு நீங்களாம் எப்படி சமையல் செய்வீங்க, என்ன ஏதுன்றதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.